கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறையியலிலே சாத்தானை பற்றி அலசி வருகிறோம். அவனுடைய தன்மைகளை முடித்து விட்டோம். அசுத்த ஆவிகளின் வகைகளை குறித்து ஒரு வகையை கடந்த தியானத்திலே நாம் தியானித்தோம். இரண்டாவது வகை 1 தீமோத்தேயு 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது. வஞ்சக ஆவி. 1 தீமோத்தேயு 4 ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுன்ற பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அதாவது ஆண்டவர் சொல்லாததெல்லாம் சிலருக்கு திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடிய அழைப்பு உண்டு. விரத்தராய் இருக்கிற அழைப்பு, அன்னகராய் இருக்கிற அழைப்பு சிலருக்கு உண்டு. அவர்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டும், அதுதான் சரி. ஆனால் யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உபதேசம் அந்த நாட்களில் இனி வரப்போகிறது என்று ஒரு எச்சரிக்கையை பவுல் எழுதுகிறான். அதே மாதிரி இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அப்படிப்பட்ட உபதேசங்கள் இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவிகள் என்று, அதாவது சாப்பாட்டிலேயே கவனத்தை செலுத்துவது. சில விஷயங்களை சாப்பிடாமல் இருந்தாலே அதுதான் பரிசுத்தம், அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. திருமணம் செய்யாமல் இருந்தாலே அதுதான் கர்த்தருக்கு உகந்தது என்று ஏமாத்துறது. ஆண்டவர் அனுபவிக்கும்படி கொடுத்த விஷயத்தை அனுபவிக்காதபடி செய்வது வஞ்சிக்கிற ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தான் பல வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 அதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினீர்கள். 1 கொரிந்தியர் 12:2 நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஏவப்பட்டபடி, அதாவது ஒரு உருவத்தை கடவுள் என்று மனிதனுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாது, மனிதனுடைய மூளை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ ஒரு உருவத்தை கடவுள்னு மனிதனுடைய மூளையை நம்ப வைக்கிறது எது என்றால் இந்த வஞ்சகாவி தான். வஞ்சகாவி ஏவுது. ஏவப்பட்டபடியே விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள். நீங்களாக அதை செலுத்தலை, ஒரு ஏவுதல். அதனால் இப்போ உருவ வழிபாடு செய்ய 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 பாருங்க, இந்த மாதிரி ஆயிரும். கல்யாணம் கட்டக்கூடாது. கல்யாணம் கட்டின பிறகும் மனைவியை பார்த்து இனிமேல் நீயும் நானும் அண்ணன் தங்கச்சி, நமக்குள்ள கணவன் மனைவி உறவு இல்லை. இதெல்லாமே வஞ்சக ஆவியினுடைய கிரியைகள் தான். குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போய்விட்டன. ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு தன்னுடைய சகோதரியினுடைய மகளுக்கு, நீ உன் கணவனோடு கூட எந்த உறவும் கொள்ளக்கூடாது என்ற ஆலோசனை சொன்னார். கடைசியில் அந்த குடும்பமே உடைஞ்சு போச்சு. 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு மட்டும்தான் கணவனும் மனைவியும் உறவு கொள்ளணும். மற்ற நேரங்களில் நீங்கள் அண்ணன் தங்கையாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சில ஊழியக்காரங்களே உபதேசம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, உருவ வழிபாடு அதுவும் ஒரு வஞ்சிக்கிற ஆவி தான், ஏமாத்துகிற ஆவி. பிசாசினுடைய சுபாவத்தில் ஒன்று வஞ்சகம் இல்லையா? வஞ்சிக்கிற ஆவியினே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பிசாசினுடைய ராஜ்யத்தில்.
வஞ்சிக்கிற ஆவிகள்னு தனியாக ஒரு படம் இருக்குது. இந்த தினசு எப்படியாவது கர்த்தரை விட்டு பிரிச்சிடணும். கர்த்தரை மனிதன் ஆராதிக்கக்கூடாது. யாரை வேணால் ஆராதிக்கட்டும், எதை வேணால், ஒரு எந்த உருவத்தை ஆராதிக்கட்டும், ஒரு மனிதனை ஆராதிக்கட்டும், ஒரு பொருளை ஆராதிக்கட்டும், ஒரு இறந்து போன மனிதனை ஆராதிக்கட்டும், எதை வேணால் ஆராதிக்கட்டும், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது. நாட்டு பற்று வேறு, நாட்டையே கடவுளாக்குவது வேறு. நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன். ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் நாட்டை ஒரு கடவுள் மாதிரி ஒரு படமாக சித்தரித்து அதை வணங்கிவிட்டு தான் எந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். அவர் அந்த மாநிலத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவர். ஆனால் அந்த மாநில அரசு அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. சட்டப்படி அப்படி அல்ல. தேசிய கீதம், தேசிய கொடிக்கு நம்ம மரியாதை கொடுக்கலாம், இது சட்டத்தில் இல்லையே. நாட்டையே ஒரு கடவுளாக உருவகப்படுத்தி ஒரு படம் வரைஞ்சி அதை வணங்கிட்டு தான் அரசாங்க நிகழ்ச்சி நடத்தணும்னா அது எப்படி என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்காத நீ எதையாவது வணங்கு. மொழிப்பற்று நல்லது, எனக்கும் நாட்டுப்பற்று உண்டு, மொழிப்பற்று உண்டு. ஆனால் மொழியையே ஒரு கடவுளாக்கி அதை வணங்குவது, அதெல்லாம் வஞ்சக ஆவியின் வேலை. அதனால் மொழிகள் காக்கப்பட வேண்டும். மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அவன் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவன் தாய்மொழி காக்கப்படணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மொழியை கடவுளாக மாற்றுவது, கடவுள் ஸ்தானத்தில் கொண்டு போய் மொழியை உட்கார வைப்பது, நாட்டை வைப்பது, செய்யும் தொழிலே தெய்வம். சிலருக்கு தொழில் தான் தெய்வம். இந்த இசை கலைஞர்களுக்கு சில அந்த பிரச்சனை உண்டு. இசையை கடவுளாக்கிடுவாங்க. நல்லா ஆண்டவரை துதித்து தன்னுடைய இசையால் ஆண்டவரை துதித்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் உலக பிரகாரமான இசைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இசையை கடவுளாக்கிடுவாங்க. கேட்டால் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னுவாங்க. அது அல்ல. தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தொழில் கடவுள் அல்ல. சிலருக்கு நம்ம பயப்படணும், யாருக்கு பயப்பட வேண்டுமோ. சிலருக்கு பயப்படுதல்னா அவர்கள் மீது ஒரு பயம் கலந்த மரியாதை வைப்பது. மரியாதை செலுத்துவது வேறு, கடவுளாக்குவது வேறு. மரியாதைக்குரியவர்களை கடவுளாக்கி விடக்கூடாது. சிலரை பார்த்து நம்ம சிலரை ரசிக்கணும், அவருடைய திறமைகள், பாடல் திறமை, இசை திறமை, நடிப்பு திறமை, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கு, திறமைகள் இருக்குன்னு அதெல்லாம் நம்ம ரசிக்கணும், பாராட்டணும். அது தவறில்லை. ஆனால் அவர்களை கடவுளாக்கி விடக்கூடாது. சிலருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்மை தூக்கி விட்டவர்கள், ஆசிரியர்கள், நம்மை ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்த ஊழியக்காரர்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை கடவுளாக்கி விடக்கூடாது. இதுதான் வஞ்சகாவி. நம்மளை ஆண்டவரை விட்டு விலக்கி வேற எதையோ யாரையோ ஆராதிக்கும்படி செய்து விடுவான் வஞ்சக ஆவி. உலகத்தின் ஆவியை குறித்து 1 கொரிந்தியர் 2:12 படிக்கிறோம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகம் என்பது உலக பொருளை குறித்து வேதம், பணத்தை வேதம்
உலக பொருள் என்று அழைக்கிறது. பணத்தின் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு பேராசை, அளவுக்கு அதிகமான பணத்தின் மேலே எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. பணம் இருந்தால் தான் இந்த டிவி நிகழ்ச்சியை நடத்த முடியும். மின்சாரத்துக்கு பணம் தேவை, கருவிகளை வாங்க பராமரிக்க பணம் தேவை, கட்டடத்துக்கு வாடகை கொடுக்க பணம் தேவை, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் தேவை, அரசாங்கத்துக்கு அனுமதி கட்டணம் செலுத்த பணம் தேவை. பணம் இருந்தால் தான் இந்த டிவி ஊழியமே நடத்த முடியும். பணத்தின் மீது விருப்பம் வைப்பது தவறல்ல, அது பேராசை ஆகிவிடக்கூடாது. பணம் பணம் பணம்னு பணம் தான் எல்லாம் என்று ஆகிவிடக்கூடாது. பணத்தின் மேலே நம்பிக்கை. பணம் இருந்தால் எந்த வியாதியையும் சுகமாக்கி விடலாம், அப்படி அபிப்பிராயம் சிலர் இருக்குது. பணம் இருந்தால் போதையா, எந்த வியாதி வந்தாலும் அமெரிக்காவுக்கு போயாவது சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அமெரிக்காவுக்கு போன எத்தனையோ பேர் சுகத்தை பெறலையே. அமெரிக்காவுக்கு நல்லா போய் திரும்பி வரும்போது சடலமாய் வந்த எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதனால் அப்படி ஒரு காரியத்தை புகுத்தி விடுவான். அளவுக்கு அதிகமாக உலகத்தின் பொருட்கள் மேலே ஆசை. சிலருக்கு பாருங்கள், ஷாப்பிங் 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 ஷாப்பிங், பொருட்களை வாங்கி குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது தேவையே இருக்காது. எதுக்கு வாங்குறாங்க, யாருக்கு வாங்குறாங்க, பொருட்களை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு போதை மாதிரி. உலகத்தின் ஆவி இந்த உலகத்தினுடைய முறைப்படியே போகிறது. உலகம் எந்த முறையில் செயல்படுகிறதோ, த சிஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலக முறையின்படி பிரச்சனைகளை தீர்ப்பது, உலக முறையின்படி தேவைகளை சந்தித்துக் கொள்வது, காக்கா பிடிக்கிறது, காலில் விழுறது, ஐஸ் வைக்கிறது, சோப்பு போடுறது, இந்த மாதிரி காரியங்கள், இதெல்லாம் உலகத்தின் ஆவி. இந்த உலகத்தினுடைய முறைகளை பின்பற்றுவது. அளவுக்கு அதிகமாக பணத்தின் மேலே நம்பிக்கை, பணத்தின் மேலே ஆசை, அளவுக்கு அதிகமாக பொருட்களை மேலே ஆசை, பொருட்களை வாங்கி குவிப்பதற்கான முயற்சி. வீடுக்கு மேலே வீடு வாங்கிட்டே இருப்பாங்க, எதுக்குன்னே தெரியாது. ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், சரி 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைக்கு 2 வீடு, 3 வீடு பத்தாதுன்னா பத்தாது. வீட்டுக்கு மேலே வீடு வாங்கிறது, லேண்டுக்கு நிலத்துக்கு மேலே. நான் எதுக்கு வாங்குறீங்க, யாருக்கு இது கேட்டால் பதில் இருக்காது. அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் உலகத்தின் ஆவி. பார்த்தீங்கன்னா, ஒரு கார், ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 கார் இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கார். இன்னும் ஒரு கார் வச்சுருக்கலாம், 6 கார் வச்சுருக்கலாம். சரி, ஒரு மாற்று வாகனம் தேவை. காரையாக வாங்கி குவிச்சா, ஒவ்வொரு மாடல் வரும்போதும் ஒரு கார் வாங்கி குவிச்சா, அது உலகத்தின் ஆவி. அதனால் நமக்கு உலகத்தின் ஆவியை நாம் பெறவில்லை. நாம் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்புறம் வியாதியின் ஆவி, லூக்கா 13:11, பலவீனப்படுத்துகிற ஆவின்னு தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இது ஒரு வியாதி கிடையாது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீன்னு போட்டிருக்கு, அவளை பற்றி ஆவி பிடித்தவள்னு போடலை. ஆவியினால் அந்த வியாதி வந்துச்சுன்னு போடலை. அவளுக்கு வியாதி. அது வியாதி ஏன் வருது? இந்த உடல் பலவீனமான உடல், வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி நாளாக நாளாக பலவீனப்பட்டுக்கிட்டே போகுது, எப்படி ஒரு துணி பழசாகிட்டே போதோ அந்த மாதிரி இந்த உடல் பலவீனப்பட்டுக்கிட்டே போகுது. இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, அதனால் அந்த பூமியிலிருந்து வியாதிகள் வருகிறது. நம்ம உடல் பலவீனமாக இருக்கிறதுனால வியாதி வருகிறது.
பாவம் செய்யும்போது வியாதி வருகிறது, சீதோஷ்ணத்தால் வியாதி வருகிறது. கடுமையான வெயில், கடுமையான மழை, கடுமையான குளிர் வியாதி வருகிறது. அதனால் வியாதி இயற்கையாக வருவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. எல்லா வியாதியும் பிசாசு நேரடியாக கொண்டு வருவதில்லை. மூல காரணம் வியாதி எப்படி வந்தது, இந்த உலகத்துக்குள்ளே வியாதி எப்படி நுழைந்தது, பாவத்தால் நுழைந்தது. பாவத்தினுடைய மூல காரணம் யார்? பிசாசு. பிசாசு தான் மூல காரணம். ஏன்னா வியாதி, எல்லா வியாதியுமே பிசாசால் நேரடியாக வருவதில்லை. சில வியாதிகள் பிசாசு நேரடியாகி கொண்டு வருகிறது. இங்கிலீஷில் ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனப்படுத்தும் ஆவி. பிசாசு ஒரு ஆவியை கொண்டு வந்தா, ஒரு வியாதியை கொண்டு வந்தா, எந்த பரிசோதனையில் அதை கண்டுபிடிக்க முடியாது. எந்த மருந்து கொடுத்தாலும் அது சுகமாகாது. 18 வருஷம் இருக்குது, கூன் போட்டுக்கிட்டே இருக்கா. இயேசு விடுதலை கொடுக்குறாரு, நிமிர்ந்துட்டா. நான் ஆதி காலத்தில் இந்த ஆவியெல்லாம் நம்ப மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு ஆவியை நம்ப மாட்டேன், அசுத்த ஆவியை நம்ப மாட்டேன். என்னையா அசுத்த ஆவி? அப்படின்னா தான் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மேலே ஆவியை ஏவிடலாம், எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் மேலே ஆவியை ஏவிடலாம் என்று நான் சொல்லிகிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டிலே அது நடந்தபோது தான் நம்பினேன். எங்கள் அம்மாவுக்கு உடல்நல கோளாறு வந்தது, 4 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. சென்னையில் அன்றைக்கு அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்போது இருந்த தேவகி ஹாஸ்பிட்டல், டாக்டர் சாம்பி மோசஸ், டாக்டர் மோசஸ், டாக்டர் லக்ஷ்மிகாந்தன் உட்பட மிகச்சிறந்த எல்லா டாக்டர்களையும் பார்த்தும் என்ன வியாதி என்று கண்டுபிடிக்க முடியும். என்ன வியாதினை கண்டுபிடிக்கல. 4 வருஷம் மிகப்பெரிய தொகை செலவிடப்பட்டது. எங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரமே பெரிதாக பாதிக்கப்பட்டது. அதனால் எங்கள் அம்மா ஆஸ்பத்திரிக்கு போனால் நல்லாயிருவாங்க, வீட்டுக்கு வந்தால் சுகவீனப்பட்டுருவாங்க. கடைசியில் ஒரு நர்ஸு தான் சொன்னாங்க, சகோதரி இது வியாதி மாதிரி தெரியல, இது பிசாசின் போராட்டம் மாதிரி தெரிகிறது, ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். கடைசியில் ஒரு சின்ன ஜெப கூட்டத்துக்கு போனாங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை, பேர் கிறிஸ்தவங்க. ஒரு சின்ன ஜெப கூட்டத்துக்கு போனாங்க. ஒரு சகோதரி வீட்டிலேயே சின்னதாக ஒரு ஜெப கூட்டம் நடத்துவாங்க. ஒரு 50 பேருக்குள்ளே தான் போவாங்க. அவங்க ரொம்ப படிக்காத சகோதரி, ரொம்ப வசனம்லாம் தெரியாது. அவர்களுக்கு குணமளிக்கிற வரம், தீர்க்க தரிசன வரமெல்லாம் உண்டு. அவர்கள் ஜெபிக்கும்போது வெளிப்படுத்தி சொன்னார்கள், உனக்கு இப்படியெல்லாம் செய்து இது ஒரு பிசாசின் போராட்டம் என்று சொன்னார்கள். அன்றைக்கே எங்கள் அம்மாவுக்கு சுகமாயிட்டு. 4 வருஷம் பலவிதமான மருத்துவமனை டாக்டர் இடத்துல போய் பலவிதமான பரிசோதனைகளை செய்து எங்கள் அம்மா இறந்து விடுவார்கள் என்று தான் நாங்களெல்லாம் நினைத்தோம். அவ்வளவு வேதனைப்பட்டார்கள். ஆனால் ஒரு ஆவி, அது ஒரு வியாதியின் ஆவி. அதை விளக்கி சொல்ல நமக்கு நேரம் இல்லை, சுருக்கி சொல்கிறேன். கண்ணாலே நான் பார்த்த பிறகு தான் அதை நம்பினேன். உண்மைதான், பிசாசின் ஆவின்னு ஒன்று இருக்குது. எல்லா வியாதியையும் நாம் ஆவி என்று சொல்லிவிடக்கூடாது. அதனால் ஆண்டவரால் அது வியாதியோ அது ஆவியோ அவரால் விடுதலை கொடுக்க முடியும். அதையே நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் வேசித்தனத்தின் ஆவியை குறித்து ஓசியா 4:12 வாசிக்கிறோம். தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபோர்னிகேஷன். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்களுடைய தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். இந்த இடத்துல அது ஓமானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வேசித்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் வேசித்தன ஆவி என்பது அது தாறுமாறான வாழ்க்கை. அதாவது அளவுக்கு அதிகமான உடல் இச்சைகள், சபலங்கள் என்பது உண்டு. கண்களின் இச்சைகள் என்பது பலருக்கு பல நேரங்களில் அது அவர்களை சோதிக்கும். மாம்சத்தின் இச்சைகள் என்பது சிலரை சில நேரங்களில் சோதிக்கும். அதில் தாவீது மாதிரி விழுந்து போகிறவர்கள் உண்டு. சிம்சோனை போல, அதெல்லாம் ஆவி கிடையாது. தாவீது, சிம்சோன் விழுந்து போனது.
இதெல்லாம் ஆவி கிடையாது. ஆனால் இது ஒரு பழக்கம் மாதிரி, ஒரு குடிப்பழக்கம் மாதிரி பல்வேறு நபர்களிடத்தில் போய் சரீர தொடர்பு வைக்கிறது. பார்க்குறவங்களெல்லாம் அவர்களோடு சரீர தொடர்பு வைக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு வேசித்தனத்தின் ஆவி. அந்த ஆவி ஒருத்தருக்குள்ளே இருந்தால் அது மற்றவங்களையும் இழுக்கும், மற்றவங்களையும் சோதிக்கும். அவங்க அழகாக இருக்க மாட்டாங்க, இளமையாக இருக்க மாட்டாங்க. அந்த ஆவி அவங்களுக்குள்ளே இருந்தால் மற்றவங்களையும், அழகானவங்களையும் இளமையானவங்களையும் பிடிச்சி இழுக்கும், ஈர்க்க முயற்சி பண்ணும். வேசித்தனத்தின் ஆவி. அதனால் வேசித்தனம் வேற. தாவீது வேசித்தனம் பண்ணான், சிம்சோன் வேசித்தனம் பண்ணான், அது வேற. அளவுக்கு அதிகமாய் ஒரு மனிதன் இச்சையில் விழுந்து கிடக்கும்போது அவனை விழ வைக்கிறது அசுத்தாவி. ஒரு கெட்ட பழக்கம் போல. ஒரு காலையில் ஆனால் குடிக்கணும், இல்லைன்னா அன்னைக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி மாமிச இச்சையை தினமும் தீர்த்து கொள்ளணும். விதவிதமான நபர்களிடத்தில் போய் இச்சையை தீர்த்து கொள்ளணும் என்று வருகிற ஒரு காரியம் இந்த வேசித்தனத்தின் ஆவி. அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, எந்த விதத்திலும் அது இடம் கொடுத்துடக்கூடாது. அது ஒரு பரிதாபமான பயங்கரமான ஒரு காரியம். நம்ம நீதிமொழிகளில் அதை குறித்து வாசிக்கிறோம். அதாவது வெக்கம் இருக்காது, முன்ன பின்ன தெரியாதவர்களிடத்துலலாம் போய் அவர்களோடு சேர்ந்து தவறு செய்யும்படியான ஒரு காரியங்கள் வரும். தன்னை ஒரு மோசமான நபர் என்று தன்னை பகிரங்கமாய் காட்டிக்கொள்வதில் ஒன்றும் வெக்கப்படாது. இந்த ஆவியினுடைய கிரிய நீதிமொழிகள் 7 நம்ம படிக்கிறோம், 10ஆம் வசனம். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அதாவது தான் ஒரு ஒழுக்கமானவர் அல்ல அப்படின்றத காண்பிக்கிற மாதிரியே உடை அணிவது, அப்படிப்பட்ட தோற்றத்தை கொண்டிருப்பது. வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. ரொம்ப வாய் பேச வைக்கும் அந்த ஆவி. யாருக்கும் அடங்கி போக விடாது, வீட்டில் இருக்க விடாது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வைக்கும். சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, ஒருத்தர் அந்த வழியாக போகிறான், அவனை பார்த்து முத்தம் கொடுத்து விட்டாள். ஒரு மாமிசம்னா ஒருத்தரோட பழகி கொஞ்ச நாள் பழகி அது தப்பு பண்ணுது, அது மாம்சம். இது அப்படி இல்லை, இது பார்த்த உடனே அவனோடு தப்பு செய்வது. வெக்கமே இருக்காது. வேசித்தனத்தின் ஆவி இருக்கிறவங்களுக்கு வெக்கம், நாணம், கூச்சம் இதெல்லாம் இருக்காது. நான் என்னுடைய மஞ்சத்தை அலங்கரித்து வச்சிருக்கிறேன். நீதிமொழிகள் 7:16 அந்த பகுதி முழுசையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னுடைய வாசனையாக வச்சுருக்கிறேன். என்னுடைய படுக்கையை பற்றி நாம் புருஷன் வீட்டில் இருக்கிறேன், புருஷன் இருக்கிறான், ஒரு பாலியல் தொழிலாளி அல்ல, புருஷன் இருக்கிறான், ஆனால் வெளியூர் போயிருக்கிறான். இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். இது ஒரு ஆவி. ஆண்களுக்கு இது உண்டு, பெண்களுக்கு இது உண்டு. இது ஒரு வேசித்தனத்தின் ஆவி. அதனால் அதற்கு விலகி ஓட வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் சில வகையான ஆவிகளை குறித்து நாங்கள் அலச எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வஞ்சக ஆவி, தவறான போதனைகள், விக்கிரக ஆராதனைகள், கர்த்தரை வழிபடாமல் மற்றவற்றை வழிபட தூண்டுகிற ஆவிகளை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும். உலகத்தின் ஆவி, உலகத்தினுடைய மயக்கம், பண ஆசை,
இவற்றை தூண்டுகிற ஆவி இவற்றிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யும். வியாதியின் ஆவி, என்ன வியாதியினே கண்டுபிடிக்க முடியல, எந்த மருந்துக்கும் இது சுகமாகலை, அப்படிப்பட்ட வியாதியின் ஆவியிலிருந்து விடுதலை தாரும் இயேசுவின் நாமத்தில். வேசித்தனத்தின் ஆவிக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, தேவ பயத்தோடு ஒழுக்கத்தோடு கற்போடு கணவனுக்கு மனைவிக்கு உண்மையாக நடந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவிகளில் சிக்கியிருக்கிற மக்களை விடுதலை செய்யும். பொய்யின் ஆவியிடமிருந்து, வஞ்சக ஆவியிடமிருந்து, உலகத்தின் ஆவி, வியாதியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவியிடமிருந்து ஜனங்களை விடுதலை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.